لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله عز وجل في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله عز وجل في محكم التنزيل يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து மிகவும் அழகான அமைப்பிலே பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லேனியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இன்னென்ன உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள் யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே பிறந்து வாழ்ந்து மரணித்தார்களோ, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாள் வரை வாழ இருக்கிறார்களோ, குறிப்பாக என் மீதும் என்னை பெற்றெடுத்தவனாகிய பெற்றோர் மற்றும் உங்கள் மீதும் உங்களது பெற்றோர்கள் மீதும் என்னென்ன உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாய் ஃபர்து ஐனான இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நானும் நீங்களும் இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கிறோம். நானும் நீங்களும் இந்த இடத்துல எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஒன்று கூடினோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிமுகப்படுத்தி அதற்கான முழுமையான நன்மையை, முழுமையான கூலியை, முழுமையான பயனை தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து மிகவும் சிறந்த அமைப்பிலே பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்திலே ஒரு வருடத்தில் 12 மாதங்களை ஆக்கியுள்ளான். அது அவருடைய அருமையாம் திருமறையிலே கூறுகின்றான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஷஹ்ரா 12 மாதங்களாகும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக கூறிவிட்டான். இப்படி 12 மாதங்களிலே அல்லாஹ் தஆலா ஒரு சில மாதங்களை புனிதமிக்கதாக, ஒரு சில மாதங்களை கண்ணியமிக்கதாக, ஒரு சில மாதங்களிலே மேன்மை தாங்கியதாக சில மாதங்களை வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட மாதங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த, மிகவும் கண்ணியம் பொருந்திய, மிகவும் சிறப்புகள் அடங்கிய ஒரு மாதமான ரமலானுடைய மாதத்திலே தான் நாம் நீங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளின் காரணத்தாலும் அல்லாஹ்வுடைய ஒரு சந்தர்ப்பத்தின் காரணத்தாலும் தான் நாம் நீங்கள் இந்த மாதத்தை அடைந்து இந்த மாதத்திலே இன்று 3வது நோன்பை நோற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் அறிந்து வைத்திருப்பது இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் மாத்திரம்தான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் மாத்திரம்தான் பள்ளிவாயிலுக்கு நாங்கள் வர வேண்டும். இந்த ரமலான் வந்தால் நம்முடைய குர்ஆனிய பிரதிகளுக்கு தூசி தட்ட வேண்டும். இந்த ரமலானுடைய மாதங்கள் வந்தால் தான் சைத்தானிய பட்டியலான தொலைக்காட்சி பட்டியலுக்கு எல்லாம் திரையிட வேண்டும். இது போன்ற எத்தனையோ அம்சங்கள் எம்முடைய வழக்கமாக மாறிவிட்டது. இது போன்ற எத்தனையோ விடயங்கள் எம்முடைய ஊர் வளமையாக, எம்முடைய மக்களுடைய வளமையாக, எம்முடைய ஒரு வளமையாக மாறிவிட்டது. நோன்பு வந்துவிட்டால் இதுதான் நம்முடைய ஒரு வளமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று நோன்பு வருவதற்கு முன்னிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாராவாரம் ஜும்மா பிரசங்கங்களின் ஊடாக, இன்னொரு விடயங்களின் ஊடாக, தற்போது நவீன தொலைக்காட்சி தொடர்பு தாளங்களின் ஊடாக ரமலானை பற்றியும், ரமலானில் செய்யக்கூடிய அமல்கள் பற்றியும், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றியும், இதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு எத்தனையோ விடயங்களை பற்றியெல்லாம் பேசுகிறார்கள், கேட்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் அந்த ரமலானுடைய மாதம் முடிந்து விட்டது என்று சொன்னால், ரமலானுடைய மாதம் முடிந்துவிட்டு ஷர்பானுக்கான தலைப்பிலே கண்டு புனித நோன்பு பெருநாளை நோட்டு விட்டோம் என்று சொன்னால் அனைத்தையும் மறந்தவர்களாக, எப்படி எதற்கு முன்னால் இருந்தோமோ, எப்படி ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் இருந்தோமோ அதே போன்று நானும் நீங்களும் மாறுபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை முற்றுமுழுதாக மாறி எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்களோ, எப்படிப்பட்ட நன்மைகளுக்கு ஆர்வம் ஊட்டினார்களோ, எப்படியான செயல்களை அதிகம் விரும்பி செய்யுமாறு கூறினார்களோ
இப்படிப்பட்ட விடயங்களிலே அதிகம் ஆர்வமூட்டி அதிகம் ஆர்வமாக இருந்து நல்ல வழிகளுக்கால் ஈடுபடுவோமாக என்று காத்திட்டவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உரையினூடாக நானும் நீங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏன் இந்த ரமலானுடைய மாதத்தை சிறப்பாக பயன்படுத்துகிறோம், இந்த ரமலானுடைய மாதத்திற்கு ஏன் இத்தனை சிறப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த ரமலானுடைய மாதத்திலே அப்படி என்னதான் இருக்கிறது என்று பார்த்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருமறையாம் திருமறையிலே மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் கூறி காட்டக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? நானும் நீங்கள் என்னுடைய வழிகாட்டியாக எடுத்திருக்கிறோமே, நானும் நீங்களும் எம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கமாக எடுத்திருக்கிறோமே, நானும் நீங்கள் என்னுடைய அடுத்த கட்ட செயல்பாடாக என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து வைத்திருக்கிறோம். அதற்கான வழிகாட்டி புத்தகமான அருள்மறையாம் திருமறை என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் தான் சகோதரர்களே ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்திற்கு இத்துணை சிறப்புகள் வருவதற்கு காரணம் இந்த அருள்மறையாம் திருமறை என்று சொல்லக்கூடிய இந்த மாமறை அல் குர்ஆன் இறங்கியதான் ஒட்டுமொத்த காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறையில் சூரத்துல் பக்ராவில் 185வது வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் இருக்கிறது அல்லவா, இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதிலே தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. முதலில் நாசி முபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அந்த அல் குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த அருள்மறையாக எப்படிப்பட்டது தெரியுமா? முதலில் நாசி முபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனிதர்களுக்கு எது நேரான வழி, எது தீய வழி, எது நல்ல வழி, எது கூடாத வழி, எது சிறந்த வழி, எது கெட்ட வழி, எந்த வழியிலே ஒரு மனிதன் பயணிக்க வேண்டும், எந்த வழியிலே ஒரு மனிதன் பயணிக்க கூடாது, இப்படிப்பட்ட ஒட்டுமொத்தமான விடயங்களே, இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய அடிப்படை விடயங்களே கற்றுத்தரக்கூடிய இந்த அல் குர்ஆன் இறங்கிய மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதமாகும் என்று கூறிவிட்டு தொடர்ந்து கூறுகின்ற பொழுது கூறுகின்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர. யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ, உங்களில் யார் இந்த மாதத்தை இந்த ரமலானுடைய மாதத்தை அடைகிறாரோ, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், அந்த மாதத்திலே அவர் நோட்டுக் கொள்ளட்டும், அந்த மாதத்திலே அவர் நோட்டுக் கொள்ளட்டும். எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ சுன்னத்தான நோன்புகள் இருந்தாலும் கூட இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பதை பரலாக்கி இருக்கிறார்கள். இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பது என்பது கட்டாயமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தமட்டிலே 5 விடயங்கள் மீது கட்டப்பட்ட ஒரு மார்க்கமாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே 5 விடயங்கள் மீது கட்டப்பட்ட மார்க்கமாகும். முதலாவது தான் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். நானும் நீங்களும் கூறி வைக்கக்கூடிய கலிமா, இந்த கலிமாவை கூறினால் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும். அந்த நோக்கத்திலே கூறப்பட்ட முதலாவது தூண்தான் இந்த கலிமாவாகும். இரண்டாவது விடயம் இகாமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது, தொழுகையை அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுவது, நானும் நீங்களும் பொதுப்பொருட்காக நானும் நீங்களும் அலட்சியமாக இருக்கக்கூடிய விடயமான இந்த தொழுகையை அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுவதுதான் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது தூண். மூன்றாவது தூண் தான் சகோதரர்களே தஸவ்வும் ரமலான், ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பதாகும். ஒவ்வொருவரும் சக்தி பெற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு முஃமினானவர்களும் இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்க வேண்டும். அந்த மாதத்திலே ஏதாவது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால், ஒரு சுகையினம் ஏற்பட்டு விட்டால், ஒரு தவிர்க்க முடியாத பிரயாணம் ஏற்பட்டு விட்டால், அந்த மாதத்திலே விடக்கூடிய அந்த நோன்பை அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னால் ஒரு கலா செய்து கொள்ள வேண்டும் என்ற எத்தனையோ பாடங்களை எல்லாம் நானும் நீங்களும் தெரிந்து வைத்திருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ரமலானுடைய மாதத்திலே அல் குர்ஆன் இறங்கியதான் சகோதரர்களே. அப்படி என்னதான் இந்த அல் குர்ஆனில் இருக்கிறது என்று பார்த்தால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த ஜாகிலியத் என்று சொல்லக்கூடிய அறியாமை காலம் சகோதரர்களே, இருள் ஜாகிலியத் என்று சொல்லக்கூடிய ஒரு அறியாமை இருள் சூழ்ந்து காணப்பட்ட ஒரு காலம். மனிதர்களாக அல்லாமல் மிருகங்களாக வாழ்ந்த ஒரு காலம் சகோதரர்களே. மனிதர்களுக்கு மத்தியிலே கோத்திர வெறி, குலவெறி போன்ற இன்னொரு வெறிகள் பிடித்து வாழக்கூடிய ஒரு காலம். மது மாது சூது போன்ற இன்னொரு விளைச்சத்தனமான கேடுகட்ட செயல்கள் எல்லாம் தலை தூக்கி காணப்படக்கூடிய ஒரு காலம் சகோதரர்களே. இந்த ஜாகிலியத் என்று சொல்லக்கூடிய காலத்திலே தான் ஒரு சின்ன ஒரு சண்டைக்காக வேண்டி, சின்ன ஒரு பிரச்சனைக்காக வேண்டி நாட்களாக வாரமாக மாதமாக வருடமாக சண்டைகளை போர்களை தொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் சகோதரர்களே. இப்படிப்பட்ட காலத்திலே தான் நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வருகிறார்கள் சகோதரர்களே. அப்படிப்பட்ட காலத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். என்றாலும் அவர்கள் இப்படிப்பட்ட எந்த ஒரு விடயத்திலும் தலையிடவில்லை, இப்படிப்பட்ட எந்த ஒரு கூடாத விடயத்திலும் அவர்கள் ஈடுபடவில்லை. இப்படியே காலங்கள் கடந்து கொண்டு வருகிறது. அவர்களுக்கு அதற்கு பின்னால் தான் சகோதரர்களே நேர்வழி கிடைக்கின்றது. அதற்கு பின்னால் தான் சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவிலே அவர்கள் ஹிரா குகையிலே தனிமையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்று அதாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று சொல்லக்கூடிய முதலாவது அல் குர்ஆனிய வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளி வைக்கிறான். முதலாக 5 வசனங்களை அல்லாஹ் தஆலா அருளுகிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் என்று சொல்லக்கூடிய முதல் சூரத்துல் அலக்கினுடைய முதல் 5 வசனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய
தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தெரிவு செய்து அந்த நேரத்திலே அல் குர்ஆனிய வசனங்களை ஆரம்பம் செய்கின்றான். இது ரமலானுடைய மாதத்திலே நிகழ்ந்த ஒரு சம்பவமாகும். சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் இப்படி கட்டம் கட்டமாக இறக்கப்பட்ட இந்த அல் குர்ஆன் தேவை கேட்போம், கால சூழ்நிலை கேட்போம், ஒவ்வொரு பிரச்சனைகளை கேட்போம், ஒவ்வொரு சந்தேகங்களை கேட்போம். கட்டம் கட்டமாக இறங்கிய சூழலை கிட்டத்தட்ட 23 வருட காலங்கள் இந்த அல் குர்ஆனினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது. அதன் பின்னால் தான் இந்த அல் குர்ஆனை நூலகப்படுத்தி இந்த அல் குர்ஆனினுடைய கைகளில் இருக்கக்கூடிய இந்த பிரதிகளை போன்று மாற்றினெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் போன்ற இன்னொரு சஹாபாக்கள், தாபீஈன்கள், கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இதெல்லாம் இடம்பெற்று வந்தது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இடத்திலே கூற வரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே, அந்த மிருகங்களுக்கு மத்தியிலே இந்த அல் குர்ஆன் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தியது தெரியுமா? இந்த அல் குர்ஆன் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியது தெரியுமா? இந்த அல் குர்ஆன் எந்த அளவுக்கு அவர்களுக்கு மத்தியிலே தாக்கங்களை ஏற்படுத்தியது என்று சொன்னால், அதாவது எத்தனையோ விடயங்களில் அந்த அல் குர்ஆன் அவர்களுக்கு மத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் மனிதர்களாக அல்லாமல் அதாவது அவர்கள் மனிதர்களாக அல்லாமல் மிருகங்களாக வாழ்ந்த ஒரு காலம் சகோதரர்களே. நாட்டம் வீசும் சாக்கடையிலே சாகசம் புரிந்தவர்களை நறுமணம் கமலும் நல்லவர்களாக மாற்றியிருந்த அல் குர்ஆன் சகோதரர்களே. அதே போன்று மனிதர்கள் மதிக்காத, மனிதர்கள் ஏறிட்டு கூட பார்க்க முடியாதவர்களாக வாழ்ந்த அந்த மனிதர்களை உலகம் போற்றும் புனிதர்களாக மாற்றியது இந்த அல் குர்ஆன் தான் சகோதரர்களே. அன்றைய காலத்தை பொறுத்த மட்டிலே சாராயம் என்பது, மது என்பது ஹலாலாக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. மது என்பது ஹலாலாக்கப்பட்டு ஒட்டுமொத்த மனிதர்களும் அருந்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த மது காணப்பட்டது. சஹாபாக்களிலே மிகப்பெரிய சஹாபாக்கள் எல்லாம் மதுவிலே மூழ்கி கிடந்தவர்கள் சகோதரர்களே. மதுவிலே அவர்கள் மூழ்கி கிடந்தவர்கள், மது இல்லாமவர்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கின்றோம். அதன் பின்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். அதே போன்று மது ஹராம் என்று வசனம் வருகின்றது. அந்த நேரத்தில் அவர்கள் மதுவை அப்படியே ஊட்டி விடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்கா நகரங்கள், மதீனா நகரங்களிலே அந்த ஆற்றிலே மது ஆறு ஓடியது என்று சொல்லும் அளவுக்கு மதுவர்களுக்கு மத்தியிலே சேமித்து காணப்பட்டது. மதுவர்களுக்கு மத்தியிலே ஒரு புழக்கமான ஒரு பொருளாக காணப்பட்டது. மிகவும் சர்வசாதாரணமான ஒரு விடயமாக இருந்தது. எல்லாம் இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வசனங்கள் மூலமாக 3 கட்டங்களாக மதுவை ஹராமாக்குகிறான். அதாவது ஒரு மனிதன் பழக்கப்பட்ட ஒரு செயலை யாராலும் நிறுத்த முடியாது. விஞ்ஞானம் கூட கூறுகிறது, அதாவது ஒரு மனிதன் 21 நாளைக்கு ஒரு விடயத்தை தொடர்ந்து செய்வானாக இருந்தால் அவனுடைய வாழ்நாளிலே அதை தொடர்ந்து செய்வது அவனுக்கு இலகுவாக இருக்கும். அதை நிறுத்துவது என்பது கடினமான விடயம் என்பதாக. இது நல்ல விடயங்கள் எதற்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட சில தீய விடயங்கள், போதைப் பொருட்களுக்கு இது மிகவும் ஒரு ஏற்றமான ஒரு கருத்தாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இப்படி போதையிலே மூழ்கி கிடந்தவர்களை வெறுமனே போதையை விட்டுவிடு, போதையிலே அருந்தாதே, அதாவது மதுவேணி அருந்தாதே, இதிலே போதை இருக்கிறது என்று கூறினால் அவர்களால் விட்டுவிட முடியாது. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்றாக அறிவான். இன்றைய விஞ்ஞானமே அறிகிறது என்று சொன்னால், என்னையும் உங்களையும் படைத்து இந்த உலகத்திலே விஞ்ஞானிகளை படைத்து அவர்கள் ஆய்வு செய்வர்களாக ஆக்கிய அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியாத அந்த விடயம். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 கட்டங்களாக இந்த மதுவை ஹராமாக்குகிறான். முதலாவது கட்டமாக கூறுகிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர் வல் அதாவது முதலாவது கட்டமாக கூறுகிறான், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைஸிர். நபியே, உம்மிடத்திலே சாராயம் பற்றியும் சூது பற்றியும் இன்னொரு விடயங்கள் பற்றியும் கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், அந்த அதிலே நீங்கள் கூறுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், அவை இரண்டிலும் அதிகமான தீங்குகள் இருக்கின்றன என்று நீங்கள் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபா தோழர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு விடையளிக்க முகமாக அல் குர்ஆனிய வசனத்தை இறக்கி வைக்கிறான். முதலாவது கட்டமாக அவன் கூறக்கூடிய விடயம், இந்த சாராயத்திலே, இந்த மதுவிலே, போதையிலே தீங்கு இருக்கிறது, இது உடலுக்கு பயனளிக்காது போன்ற விடயத்தை கூறுகிறான். இரண்டாவது விடயமாக கூறுகிறான், லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் மதுஅருந்தியவர்களாக, நீங்கள் போதையுடன் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் தொழுகையை நெருங்க வேண்டாம் என்று இரண்டாவது விடயமாக கூறுகிறான். மூன்றாவது விடயமாகத்தான் சொல்கிறான், அதாவது இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர் வல் அஜ்ஸாம் வல் அன்சாபு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். மூன்றாவது விடயமாக கூறுகிறான், நிச்சயமாக இந்த போதைப் பொருள் இருக்கிறது அல்லவா, அதாவது நிச்சயமாக இந்த மாதி சூது குறிப்பாற்றல் என்பன ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் உள்ளது. எனவே ஃபஜ்தனிபூஹு, நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக மூன்றாவது கட்டமாக கூறுகிறான். சகோதரர்களே, அதாவது 3 கட்டங்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஏவலை, இந்த அறைகூவலை விடுத்த அடுத்த கிழமை மக்கமா நகரத்திலே, மதீனா நகரத்திலே இஸ்லாத்திலே இருந்த மூமின்களாக இருந்த சஹாபாக்கள், நல்லடியார்கள், மனிதர்கள் அனைவருமே அப்படியே மதுவை ஊட்டி விட்டார்கள். சகோதரர்களே, எம்மை போன்றவர்கள் கிடையாது. அன்றைய காலத்திலே வாழ்ந்த ஈமான்தாரிகள், அன்றைய காலத்திலே வாழ்ந்த மூமின்கள் யோசிப்பவர்கள் கிடையாது. மாற்றமாக ஒரு வசனம் இறங்கிவிட்டது என்று சொன்னால், ஒரு அல் குர்ஆனிய ஏவல் வந்துவிட்டது என்று சொன்னால், அடுத்த கணமே அவர்கள் அந்த விடயத்தை அவர்கள் செய்து விடுவார்கள். அடுத்த கணமே அந்த விடயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்த கணமே அதன்பால் அவர்கள் சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே தான், இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாகத்தான் அந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் காணப்பட்டார்கள். இவரிடத்தில் எத்தனையோ கெட்ட பண்புகள் இருந்தாலும் ஒரு சில நற்பண்புகள் இருக்கத்தான் செய்தன. என்றாலும் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மிக விரோதமான ஒரு மார்க்கமாக
இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அதிகம் துன்புறுத்தினார்கள், அதிகம் வேதனைப்படுத்தினார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்களே, அவர்கள் எந்த அளவுக்கு கடுமையானவர்கள் தெரியுமா? இஸ்லாத்திற்கு அவர்கள் நுழைவதற்கு முன்னால், இஸ்லாத்தில் அவர்கள் நுழைவதற்கு முன்னால் அவரை கண்டால் ஒரு வீதியிலே யாரும் இருக்க மாட்டார்கள், அவரை கண்டால் விரண்டோட கொண்டீர்களாக இருந்தார்கள், அவரை கண்டால் யாரும் சென்று பேச மாட்டார்கள். இந்த அளவுக்கு கடுமையும் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மனிதராகத்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அதன் பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹ், அல்லாஹும்ம யா ஐஸல் இஸ்லாம், யா அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீ கண்ணியப்படுத்துவாயாக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீ மேன்மைதாங்குவாயாக. யுஹிப்பு ஹாதைனி ரிஜ்லைனி இலைக், இந்த இரண்டு மனிதர்கள் உனக்கு விருப்பமான மனிதர்களை கொண்டு நீ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி. ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்க வீழ்ச்சியிலே செல்கிறது. இஸ்லாத்திலே யாரும் உதவியாளர்கள் கிடையாது, சக்தி வாய்ந்தவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் கிடையாது என்று கூறிவிட்டு யார் தெரியுமா இரண்டு பேரை சொல்றாங்க? அபி ஜஹல், ஒன்று அபி ஜஹலை கொண்டு நீ இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி, உமர் இப்னு கத்தாப் அல்லது உமர் இப்னு கத்தாபை கொண்டு நீ மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி கூறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆவை கபூல் செய்வதன் மூலமாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கிறது. அதன் பின்னர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது இஸ்லாத்தை ஏற்றார்களோ அன்றிலிருந்து காபாவிலே பயங்கரமாக தொழுதார்கள், அன்றிலிருந்து காபாவிலே பயங்கரமான ஒரு அறைகூவலை விடுத்தார்கள், அன்றிலிருந்து காபாவிலே பயங்கரமாக அல்குர்ஆனை சத்தமிட்டு ஓதினார்கள், அன்றிலிருந்து காபாவிலே உள்ள சிலைகள் எல்லாம் தூக்கி இருந்தார்கள், காபாவில் உள்ள சிலைகள் எல்லாம் தகர்த்தெறிந்தார்கள். அதன் பின்னால் மக்கமா நகரம் ஒரு முஸ்லிமான நகரமாக, ஒரு இஸ்லாமிய நகரமாக, ஒரு முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு நகரமாக, ஒரு ஊராக, ஒரு பிரதேசமாக மாற்றம் பெற்றது என்று சொன்னால் இப்படிப்பட்ட எத்தனையோ கல்லுள்ளங்கள், இப்படிப்பட்ட எத்தனையோ கல் நெஞ்சங்களின் மாற்றம் தான் சகோதரர்களே. இவை அனைத்துக்கும் என்ன தெரியுமா காரணம்? அல் குர்ஆன் சகோதரர்களே. இவை அனைத்துக்கும் என்ன தெரியுமா காரணம்? அவர்களுக்கு தாக்கம் செலுத்தியது என்ன தெரியுமா சகோதரர்களே? அல் குர்ஆன் சகோதரர்களே. அன்பார்ந்தவர்கள் உடையத்தை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அன்றைய காலத்தில் இருந்த ஜாகிலிய குஃபார்கள், குறைஷிகள் எப்படிப்பட்டது தெரியுமா? கவிதை பாடுவதில் வல்லவர்கள் சகோதரர்களே, கவிதை நயத்திலே வல்லவர்கள். அவர்களை உடைப்பதற்கு யாராலும் முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய கவிதைகள் இருக்கும், சொற்செறிவு மிக்கதாக இருக்கும், அவருடைய கவிதைகளை கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அந்த அளவுக்கு மிகவும் அழகாக கவிதை பாடக்கூடிய அந்த கவிதைகளுக்கு மத்தியிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி வளர்ந்தார்கள். அந்த நேரத்திலே அல் குர்ஆன் இறங்கியது. அந்த நேரத்தில் இத்தனையோ விடயங்கள் எல்லாம் அந்த குஃபார் குறைஷிகள் கூறினார்கள், இது கவிதை, இது ஒரு சூரியக்கண்ணுடைய பேச்சு, இது பழைய காலத்துடைய பேச்சு, இது முதியவர்களின் பேச்சு போன்ற இன்னொரு விடயங்களை, இன்னொரு குற்றங்களை நபிகளாரை பார்த்து கூறினாலும் கூட எத்தனையோ கவிஞர்கள், வலீத் இப்னு முகைரா போன்ற, துபைல் போன்ற எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ கவிஞர்கள் அல் குர்ஆனை பார்த்துவிட்டு, அல் குர்ஆனுடைய ஓசை நயத்தை பார்த்துவிட்டு, அதனுடைய சொற்செறிவை பார்த்துவிட்டு, இது ஒரு மனிதரால் ஏற்க முடியாது, இது ஒரு மனிதரால் ஏற்க முடியாது, இது ஒரு மனிதரால் பாடப்பட்ட கவிதை கிடையாது, இது ஒரு மனிதரால் பாடப்பட்ட பாடல் கிடையாது, நிச்சயமாக இதற்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்தாலும் கூட அவருடைய கல் நெஞ்சம், அவருடைய ஒரு ஈகோ அவர்களை விட்டுக் கொடுக்கவில்லை. எனவே அவர்கள் குஃபார்களாக இருந்தார்கள். எனவே சகோதரர்களே, இவற்றுக்கெல்லாம் இப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரர்களை எல்லாம் கரைய வைத்திருக்கின்ற அல் குர்ஆன் சகோதரர்களே. ஆனால் இம்மிடத்திலே மாற்றம் என்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. எனவே சகோதரர், இதற்கு மத்தியிலே மாற்றங்கள் அதிகரிக்க வேண்டும், நம்முடைய எதிர்காலம் சிறந்ததாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அல் குர்ஆனை வழிகாட்டியாக எடுத்து நடப்பதற்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் ஹம்த கஸீரன் கமா ஹமத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல் குர்ஆன் என்பது எத்தனையோ கல் நெஞ்சக்காரர்களுடைய நெஞ்சங்களை கரைத்தது, எத்தனையோ மனித மிருகங்களுடைய உள்ளங்களை புனிதர்களாக மாற்றியது, எத்தனையோ பேரை இஸ்லாத்தின்பால் ஈர்த்தது. இன்று பார்க்கிறோம் எத்தனையோ விஞ்ஞானிகள், எத்தனையோ காஃபிர்கள், எத்தனையோ இஸ்லாத்தினுடைய விரோதிகள் எல்லாம் அல் குர்ஆனை ஆராயச் செல்கிறார்கள், அல் குர்ஆனுடைய தர்ஜமாக்களை பார்க்கிறார்கள், படிக்கிறார்கள். அதன் பின்னால் அவருடைய இரண்டாம் கட்ட நடவடிக்கை இஸ்லாத்தை ஏற்பதை தவிர வேறு எதுவாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கண்ணியம் பொருந்திய, அந்த அளவுக்கு மற்ற மனிதர்களுடைய நெஞ்சங்களை கரைக்கக்கூடிய, அந்த அளவுக்கு மற்ற மனிதர்களுடைய இன்னொரு விடயங்களை கவர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலே கேள்விக்குறியான விடயம் என்ன தெரியுமா? இப்படி எத்தனையோ மனிதர்களை மாற்றிய இந்த அல் குர்ஆன், எத்தனையோ கல் நெஞ்சக்காரனுடைய நெஞ்சங்களை கரைத்த இந்த அல் குர்ஆன் எமக்கு மத்தியிலே எந்த மாற்றத்தை உருவாக்கியது என்று கேட்டால் நிச்சயமாக நானும் நீங்களும் கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் எம்முடைய அல் குர்ஆனிய பிரதிகள், வீட்டிலே இருக்கக்கூடிய அல் குர்ஆனிய பிரதிகளுக்கு தூசி தட்டுகிறோம், போட்டி போட்டு ஓதுகிறோம், அல் குர்ஆனை அதிகம்
மனனம் செய்கிறோம், தர்ஜுமாக்களை வாசிக்கிறோம், கிராத்துக்களை போட்டு கேட்கிறோம். ஆனால் ரமலானுடைய நல்ல விடயம் தான், சிறந்த விடயம் தான். ஆனால் ரமலானுடைய மாதம் முடிந்து விட்டது என்று சொன்னால் அனைத்தையும் மறந்து விடுகிறோம். இதுதான் கேள்விக்குள்ளான விடயம். சகோதரர்களே, இப்படி இருக்கக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்திலே எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட முஃமினான இறை விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஏன் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக, இறையச்சவாதிகளாக, இறையச்சத்திலே ஒரு இறையச்சம் உள்ள ஒரு தக்வாதாரியான ஒரு முஃமினான முஸ்லிமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியிருக்கிறான். அன்பாதவர்களை நான் கேட்கிறேன், என்னுடையது உங்களுடைய வீடுகளிலே அல் குர்ஆனுடைய பிரதிகள் பூசிவிடுவதற்கு காரணம் என்ன சகோதரர்களே? ரமலானுடைய மாதத்திலே நானும் நீங்களும் அல் குர்ஆனை எப்படி ஓதுகிறோமோ அப்படியே ஏனைய 11 மாதங்களில் ஓதுவோமாக இருந்தால், அப்படியே ஏனைய 11 மாதங்களில் எம்முடைய பள்ளிகளை அலங்கரிப்போமாக இருந்தால், ஏன் சகோதரர்களே எம்முடைய அல் குர்ஆனிலே பூசிவிடுகிறது? ஏன் சகோதரர்களே எம்முடைய பள்ளியினுடைய சுபகினுடைய வரிசையிலே ஒருவரையே தாண்ட மாட்டேங்கிறது? ஏன் சகோதரர்களே எம்முடைய தொழுகைகளிலே உடுபோக்கு ஏற்படுகிறது? நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் நாங்கள் முஸ்லிம் கிடையாது. ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் நாங்கள் முஸ்லிம் கிடையாது. ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மாற்று மதகுரு ஒருவர், நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், இதேபடியாக மாற்று மதகுரு ஒருவர் முஸ்லிம்களை கணக்கெடுக்கிறார். எப்படி தெரியுமா? முஸ்லிம்களை 2-3 வகையாக பிரிக்கிறார். ஒரு முஸ்லிம் ஜும்மா முஸ்லிம், இரண்டாவது முஸ்லிம் பெருநாள் முஸ்லிம், மூன்றாவது முஸ்லிம் சும்மா முஸ்லிம், நான்காவது முஸ்லிம் நல்ல முஸ்லிம் என்று மாற்று மதத்தினுடைய ஒரு மதகுரு எம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து, எம்முடைய கண்ணியமிக்க முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து, மக்களுக்கெல்லாம் தலைமைத்துவத்தை வகிக்கக்கூடிய ஈமான்தாரிகளான மூமின்களான எம்மை பார்த்து பிரிக்கக்கூடிய வகையை பாருங்கள் சகோதரர்களே. ஏனென்ற அவரிடத்திலே கேட்கக்கூடிய நேரத்தை கணிக்கக்கூடிய பதில் தெரியுமா? சும்மா முஸ்லிம் அவன் தொலைவே மாட்டான், அவன் பள்ளிக்கு செல்வதே கிடையாது. இரண்டாவது வகையினர் ஜும்மா முஸ்லிம், அவன் வெள்ளிக்கிழமையிலே மாத்திரம் தான் பள்ளிக்கு செல்கிறான், ஜும்மா தினத்திலே மாத்திரம் தான் பள்ளிக்கு செல்கிறான். மூன்றாவது வகையினர் பெருநாள் முஸ்லிம், அவன் 2 பெருநாளை தவிர வேறு எந்த ஒன்றுக்கும் பள்ளிக்கு செல்வது கிடையாது. நான்காவது வகையினர் தான் நல்ல முஸ்லிம். அது ஒரு குறிப்பாக ஓரிருவரை சுட்டிக்காட்டி மாற்று மதத்தவர்கள் எம்மை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு நானும் நீங்கள் வந்துவிட்டோம் சகோதரர்களே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்களிடத்திலே கூறக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? என்னுடையது உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த அல் குர்ஆனுடைய ஏவல்களை ஏற்றெடுத்துடுங்கள். அதனுடைய விளக்கங்களை விட்டு விலகுங்கள். அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கமாக எவையெல்லாம் கூறியிருக்கிறார்களோ அவைகளை பின்பற்றி வாருங்கள். நிச்சயமாக என்னை போன்ற உங்களை போன்ற ஒரு வெற்றி பெறக்கூடிய, ஒரு சக்தி பெறக்கூடிய, நாளை மறுமையிலே சுவனத்தில் செல்லக்கூடிய ஒரு மனிதர் யாராக இருக்க முடியாது சகோதரர்களே. எனவே சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய பண்பு, ஒரு மூமினுடைய பண்பு, ஒரு அல்லாஹ்வை ரப்பாக ஏற்ற அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்ற ஒரு மூமினுடைய பண்பு, ஒரு இறைவிசுவாசியுடைய பண்பு எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? எத்தனை விடயங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறினாலும் சூரத்துல் அன்ஃபாலிலே 2வது வசனத்தில் மிகவும் தெளிவாக கூறி காட்டுகின்றான். இன்னமல் முஃமினூன், நிச்சயமாக இறைவிசுவாசிகள் இருக்கிறார்கள் அல்லவா? அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இதா துக்கிரல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்த விட்டு விட்டால், அல்லாஹ்வுடைய அருள்மறையால் அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்தப்பட்டு விட்டால், வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் சகோதரர்களே. வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய அல் குர்ஆனிலிருந்து ஒரு வசனம், அவனுடைய வசனங்களிலிருந்து ஆயத்துக்களிலிருந்து ஒரு ஆயத் ஓதி காண்பிக்கப்பட்டால், துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும், அவருடைய நம்பிக்கை அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், இன்னும் அவர்கள் அவருடைய இறைவனின் பாலே, அவருடைய இறைவனிடத்திலே அவர்கள் பொறுப்பு சாட்டுவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருமறையிலே கூறி காட்டுகிறான். சகோதரர்களே, நான் நீங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம், இறுதியாக ஒரு விடயத்தை கூறி முடித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, எனக்கு உங்களுக்கும் மத்தியிலே அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்தப்பட்டு விட்டால், என்னுடையது உங்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்குகின்றனவா? என்னுடையது உங்களுடைய கண்கள் கலங்குகின்றனவா? அல்லாஹ்வுடைய வசனங்களில் ஏதாவது வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், எத்தனை வசனங்கள் சகோதரர்களே, மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய வசனங்கள், கபரினுடைய வேதனையை நினைவுபடுத்தக்கூடிய வசனங்கள், இப்படி எத்தனையோ வசனங்கள் நினைவுபடுத்தப்படுகின்றது. அதே போன்று சூரத்தினுடைய வசனங்கள், அதே போன்று நன்மைகள் செய்தால் அடையக்கூடிய நன்மைகளுடைய வசனங்கள், எத்தனை வசனங்கள் நினைவுபடுத்தப்படுகின்றது. அந்த நேரத்தில் என்னுடைய உள்ளங்கள் குளிர்கின்றன என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது என்று என்னுடையது உங்களிடம் அதிகமான உள்ளங்களிலிருந்து வரக்கூடிய பதில்கள் இருந்து கொண்டிருக்கும். சகோதரர்களே, அன்றொரு காலம் இருந்தது. எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? அன்றைய காலம் என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய உம்மாமார்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? மகரிபுக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால், மகரிபுடைய பாங்கு கேட்டு விட்டது என்று சொன்னால், முசல்லாவிலே வந்து உட்கார்ந்து
வாழ்ந்தவர்கள் மகரிபுடைய தொழுகையை தொழுது அதன் பின்னால் உள்ள சுன்னத்தை தொழுது அதற்கு பின்னால் அவர்கள் மல்குர்ஆனை ஓதி அவருடைய பிள்ளைகளுக்கு மல்குர்ஆனை ஓதி கொடுத்து இஷாவினுடைய தொழுகை வரைக்கும் அவர்கள் அப்படி இருந்து இஷாவை தொழுது விட்டு தான் அடங்குவார்கள். சகோதரர்களே, இன்று என்னுடையது உங்களுடையது வீடுகளின் நிலைமை என்ன சகோதரர்களே? இன்று என்னுடையது உங்களுடைய வீடுகளுடைய நிலைமை என்ன சகோதரர்களே? டிவிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் தொலைபேசிகளிலும் டிராமாக்கள் சினிமாக்கள் போன்ற இன்னொரு தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக மேற்கத்தியவாதிகளின் சதிவலைக்குள் பின்னியவர்களாக நானும் நீங்கள் விழுந்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய இளைஞர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், எம்ம வயதர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் மற்றும் இன்னொரு என்ன போன் கேம்களிலும் இன்னொரு என்ன புத்தம் புதிய கேம்களிலும் மேற்கத்தியவாதிகளுடைய சதிவலைக்குள் பின்னியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய அறிக்கையின்படி இந்த அறிக்கையிலே வெளியாகக்கூடிய ஒரு தகவல், இணைய வழியாக பார்த்த ஒரு தகவல் என்ன தெரியுமா? அதாவது இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களிலே அதிகமாக தொலைபேசி பயன்படுத்துபவர்கள் பாவிக்கக்கூடிய ஒரு கேம் தான் பப்ஜி மற்றும் ஃப்ரீ ஃபயர் என்று சொல்லக்கூடிய இரண்டு வகையான கேம்கள். இந்த இரண்டு கேமும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு இளைஞன் ஒரு மாணவன் அவனுடைய விளையாட்டாக அவனை பயன்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அவனால் அதை விட முடியாது, அதனால் அவனை விட்டு விலக முடியாது என்று இன்றைய நவீன விஞ்ஞானம் அவனுடைய ஆய்வு கூறுகிறது. அந்த அளவுக்கு மூழ்கிவிட்டோம். சகோதரர்களை, நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், நானும் இளைஞன், நீங்களும் இளைஞர்கள். சகோதரர்களை, நானாவது நீங்களாவது எப்பயாவது ஒரு நாள் அல்குர்ஆனை திறந்து பார்த்திருப்போமா? அல்குர்ஆனுடைய முன்னடைகளை பார்த்திருப்போமா? அல்குர்ஆனுடைய கருத்துக்களை பார்த்திருப்போமா? நிச்சயமாக அதனுடைய சுவையை விளங்கி பார்ப்போமாக இருந்தால் அந்த குஃபாரி குறைஷிகளுக்கு மத்தியிலே அவருடைய உள்ளங்கள் கரைந்தன என்று சொன்னால், ஏன் சகோதரர்களை என்னுடையது உங்களுடைய உள்ளங்கள் கரையாது? ஏன் சகோதரர்களை என்னுடையது உள்ளங்கள் உங்களுடைய உள்ளங்கள் மாறாது? ஏன் சகோதரர்களை பள்ளிக்கு சென்று தொலை மருத்துவர்களாக அல்குர்ஆனை விளங்க மருத்துவர்களாக வாழ்வோம்? சகோதரர்களை தியானம் செய்ய சிந்திக்க வேண்டும். வாழக்கூடிய காலம் ரொம்ப அற்பமான காலம் சகோதரர்கள். இன்று இருக்கக்கூடிய மனிதன் நாளை இல்லை. நேற்று எம்மோடு பேசிய மனிதன் இன்று மரணித்து விட்டான். நாளை அவரை பற்றி பேசுவோம், நாளை மறந்தால் அவரை பேரை கொண்டால் தெரியாது என்று சொல்லக்கூடிய மிகவும் அற்பமான உலகம் சகோதரர்களே. எம்மோடு வாழ்ந்த எத்தனையோ மனிதர்கள் மறைத்து விட்டார்கள். சென்ற வருடம் எம்மோடு இருந்தவர்கள் இந்த வருடம் எம்மோடு இல்லை. இந்த வருடம் இருக்கக்கூடிய நாம் அடுத்த வாரத்துக்கு நான் நீங்களோ இருப்போம் என்று சொல்வதற்கு யாரால் சகோதரர்களை உத்தரவாதம் அளிக்க முடியும்? எத்தனையோ வீதி விபத்துக்களை பார்க்கிறோம், எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம். நல்ல மனிதர் சற்று முன்னர் கோழியை பேசினார், சற்று முன்னர் தொலைபேசி அழைப்பிலே விடுத்தார், ஹார்ட் அட்டாக்காக மரணித்து விட்டார். எத்தனை அதிர்ச்சி தகவல்களை நானும் நீங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற வருடம் பார்த்தோம் சகோதரர்களே, கோவிட்-19 என்று சொல்லக்கூடிய கொரோனா தொற்று, இதன் மூலமாக எத்தனை நல்லுள்ளங்கள், எத்தனை மனிதர்கள் மறைத்தார்கள். இதெல்லாம் எனக்கு பாடம் இல்லையா? அலா குலுபிஹிம் அக்பாலுஹா, அவருடைய உள்ளங்கள் பூட்டு போட்டு விட்டனவா என்று அல்லாஹ் தஆலா அவன் அருமறையாம் திருமறையை கூறுகின்றான். இவைகளை பார்த்து நமக்கு அறிவு வரவில்லையா? நம்முடைய உள்ளங்கள் திறக்கவில்லையா? சகோதரர்களே, தனிமையில் இருந்து சிந்திங்கள் சகோதரர்களே. உங்களுக்கு மத்தியிலே ஒரு இடையச்சம் வரும் சகோதரர்களே. தனிமையில் இருந்து சிந்தியுங்கள். இரவு படுக்கைக்கு சென்றால் கண்ணை மூடிக்கொண்டு காலை எழுந்துங்கள். இரவு வரைக்கும் நான் என்ன செய்தேன், நான் என்ன நல்ல மர்கள் செய்தேன், என்ன தீய மர்கள் செய்தேன், என்ன சதக்கா செய்தேன், எப்படிப்பட்ட நல்ல மர்கள் நான் விளைந்து சென்றேன், இப்படிப்பட்ட விடயங்களை ஒரு 5 நிமிடம் அல்லது ஒரு 10 நிமிடம் நீங்கள் உட்கார்ந்து சிந்தியுங்கள் சகோதரர். நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய உள்ளங்கள் மாற்றம் ஏற்படும். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துணை இருக்கிறான். அல்லாஹ்வின் துணை வையுங்கள், அதிகம் துஆ கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேளுங்கள். தக்வா ரமலானுடைய காலத்திலாவது சுபக நேரத்துக்கு நாங்கள் எல்லாம் எழுப்புவோம். சகருடைய உணவை உண்டுவிட்டு உறங்காமல் தொழுகைக்காக செல்வோம். அந்த நேரத்திலே நானும் நீங்களும் உலகம் என்றே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை விட மிகவும் சிறந்த ஒரு பொக்கிஷம் தான் சகோதரர்களே சுபஹுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத்து சுன்னத்துக்கள். ரக்காத்தால் ஃபஜ்ர் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா என்றார்களே. சுபஹுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத்து சுன்னத்துக்கள் இந்த உலகத்தை விட சிறந்த என்று சொன்னார்களே. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட போவாது சகோதரர்களே. இந்த 5 நிமிடத்துக்குள் உலகத்தை விட சிறந்த அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஆஃபர்களை, இப்படிப்பட்ட விலைக்கழிவுகளை நானும் நீங்களும் அதிகம் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய நன்மைகளை அதிகம் பெற்று அல்லாஹ்வின் பால் மீண்ட சமூகமாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு ஏற்ற சமூகமாக, அவனுடைய அருமறையாம் திருமறை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அப்படிப்பட்ட சமூகமாக வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிய வேண்டும். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌபத் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்லி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் தம்பி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இன்தி குல்லி மின் அல்லாஹ். அக்மிஸ் ஸலாத்.